இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட யூடியூப் தளத்தை பாக்குறீங்கன்னு சொன்னா முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய சர்ப்ரைஸ் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. சரி பாப்பா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. ரைட். ஹாப்பி 70வது பிறந்த நாள். பெஸ்ட் டேட் என்று சொல்லி கேக் எல்லாம் கொடுத்து யாரு கொடுத்தது கேக்? யார் அந்த கேக் செஞ்சது? டேடுன்னு யார் உங்களை கூப்பிடுறது? அப்பான்னு யார் கூப்பிடுறது? எல்லாம் செஞ்சாங்களா? சரி, எல்லாம் சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு கேக், அழகான கேக் ப்ளூ அண்ட் ஒயிட்ல கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி அப்பா ப்ளூ அண்ட் ஒயிட்ல நிக்கிறீங்க. ப்ளூ அண்ட் ஒயிட்ல என்ன சமாச்சாரம்? அந்த கேக்ல பாத்தீங்கன்னா கீழே தான் நீல கலர், மேல வெள்ளை கலர், அப்படித்தானே? அப்பா மேல நீலம் போட்டு கீழே வெள்ளை போட்டீங்க. மாறி கேக்கு மாறி வந்துட்டா கேக்கா மாறி வந்துச்சு. கேக்கு மாறி வந்துல நீங்க மாறி போட்டீங்களா? நீங்க மாறி போட்டீங்க. ஓ, இப்ப கேக்குல பிள்ளை இல்லை. சரி, நல்ல. அப்பாக்கு என்ன பேர்? ஆறுமுக ராஜா. எங்க மிச்சம் 5 முகம் காட்டுற இல்லையா? காட்டுறது இல்ல, பிறகு காட்டுவோம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி காட்டுவோம். அப்படியா? மனைவிட்ட ஒரு முகம், பிள்ளைகள்கிட்ட ஒரு முகம், பெண்கள்கிட்ட ஒரு முகம், அப்படியே 6 முகம். சரி, அழகான பேர். அப்ப முதல்ல அப்பாக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? அப்ப கேக் வெட்டாம பாத்துட்டு இருந்தீங்க. நாங்களுக்காக தெரியுமா நான் வருவோம்? தெரியாது, ஆனா பாத்துட்டு இருந்தீங்க. சரி, ஓகே. நான் வடிவா இருக்கேண்ணா? நீங்க ரொம்ப வடிவா இருக்கீங்க. இந்த பிறந்த நாள் இல்ல, என்ன பிளான்? இப்ப கேக் வெட்டி எங்க போறீங்க? ரொம்ப இல்ல, கார் இருக்கு, இடம் இருக்கு. அங்க எங்கேயாவது மலையா அங்க போய் அங்கால சிவரம்ப போய் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது பீச் சைட்டு போய் எல்லாம் குளிச்சு குடிச்சு ஏன் வேணாம்? வேண்டாம், பழக்கம் இல்ல, பழகுவோம். தெரிய வேண்டாம். வயசாடா என்ன பழகுற வயசாடா எனக்கு? அப்படியா? நாங்க சும்மா சொன்ன விளையாட்டுக்கு. சரியா? மகிழ்ச்சியா இருக்க வாழ்த்துறோம். நாங்க TNT சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்னைக்கு தாத்தாக்கு பிறந்தநாள் படியால இங்க வர முடியாத உறவுகள் என்ன பண்ணாங்கன்னா எங்களை அனுப்பிட்டாங்க. எங்களை சார்பாக போய் பரிசெல்லாம் கொடுத்து மனசார வாழ்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. சாப்பிட்டீங்களா நீங்க? எடுத்து சாப்பிட போறீங்க? ஏன் விளையாட பாட்டி விரதம்? ஆக்கள் வந்து பிறந்த நாள் செய்யல, அப்படியே கஷ்டம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அந்த கேக் கொடுத்துருவோம். ஆனா கேக் எங்க வைக்கிறது? எனக்கு ஓடிலாம் வச்சுக்கிறீங்க, எங்க வைக்கிற கேக்? சரி, அப்ப நாங்களும் ஒரு கேக் கொண்டு வந்தாங்க. சரி, அதுலயும் ஹாப்பி பர்த்டே 70 சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப தாத்தா கிட்ட 2 கேக். என்ன ஹாப்பியா? சரி, அதே மாதிரி தாத்தாக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 6 முகம் தானே. நாங்கள் உங்களுடைய அண்ணனை கொண்டு வந்தாங்க. 6 உங்க அண்ணா. யாரு உங்க அண்ணா? குணாமே இல்ல, அவரு வேற பேர். கணபதி. கொடுத்துருங்க கணபதி. கணபதி உங்களை தேடி வந்திருக்க. இன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்தநாள் படியால கணபதி வந்து சும்மா வரைய இல்ல. என்னண்டு வரைய இல்ல, சும்மா என்ன உணர்ந்து பாருங்க. மாலை வேற, பெத்தில வேற. இப்பதான் காசு தெரியுது கண்ணுக்கு. என் காசு யூஸ் பண்றேன் இல்லையா? நாங்க கிரெடிட் கார்டு, ATM கார்டு, டெபிட் கார்டு, அப்படியே. ஓவா, உண்மையாடா? என்ன கார்டா யூஸ் பண்ண? நீங்க காசு யூஸ் பண்றதே இல்லையா? என்னடா அப்பா எல்லாம் புதுசா கிடக்கு. குடி பழக்கம் இல்ல, காசு பழக்கம் இல்ல, நல்ல பொடியர் போலதான் கிடக்கு. என்ன கல்யாணம் முடிச்சு இல்லாட்டி ஒரு பொம்பளை பார்த்துருக்கலாமே. ஓ சரி, 70 தாத்தாக்கு குறும்பென. ரைட். அப்ப அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்ப. எவ்வளவு இருக்கும்? 2 லட்சம். எவ்வளவு இருக்கு? 2 லட்சம். ஜஸ்ட் 2 lakhs. காணுமா உங்களுக்கு? அப்ப மிச்சம் 3 லட்சம் உங்களுக்கு. 10 லட்சம் காணுமா இல்ல உங்களுக்கு? அதுல 5 லட்சம் இருக்கு. 5 லட்சம் இருக்கு. அப்ப 2 lakhs எடுத்துக்கொண்டு 3 lakhs எங்களுக்கு தாங்க. என்ன காணும்னு சொன்னீங்க? 2 லட்சம். ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? அதனால அப்ப மிச்சம் 3 lakhs எங்களுக்கு கமலா ஒரு அறைய கொடுப்போம். சரி இல்லை? ரைட். அப்ப பிடிச்சிருக்கா தாம்பூல தட்டு? ரைட். அதங்கால கொடுங்க மகள்கிட்ட. அதை கிடம் இல்ல, வாங்க. சரி சரி. அப்ப அப்பாக்கு வந்து அடுத்தது ஒரு பழக்கூட அதையும் வேணுங்கப்பா. பழங்கள் சாப்பிட்டாப்ப கொஞ்சம் நிறக்கலாம். என்ன வெயில கழிஞ்சு லைட்டா கறந்து போனீங்க. கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டு
கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து நான் உண்மையே பார்க்கலாம் பொம்பளை என்ன சிரிப்பு தானே என்ன சரி ஓகே நிறைய பழங்கள் இருக்கு வெரைட்டியா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க எப்பயுமே நாங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ள நல்லவல்ல வெக்க காலத்துல ரைட் நாங்கள் அதை வைப்போம் கொடுங்க தாத்தாக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புரோட்டீன் பாஸ்க் இருந்தது அதுல தாத்தா கூடிய மாக்கள் இருக்கு என்னம்மா பாருங்க அல்லின் மாவா சஸ்டோயன் மைலோ இது நீங்க குடிக்கிற மாத்தான் சரியா அதெல்லாம் வந்திருக்கு ஹாப்பியா இதே குடிச்சு கொஞ்சம் உடம்பு பாருங்க என்ன மாலோட 30 வருஷம் 100 அடிக்கணும் இல்ல வெரி குட் ரைட் ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் மற்ற பாக்ஸ் வந்தது அதே பண்ணுங்க ரைட் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணி போட்டு தான் ஓபன் பண்ணணும் அது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ண வேண்டும் ஓபன் பண்ணி பாருங்க சரி ஓபன் பண்ணி பாருங்க இதுக்கு மேல தாத்தா குழப்ப கூடாது பாவம் சரியில்லை வயசு நேரத்துல என்னப்பா வந்தது சரம் ஷர்ட் அதுவும் வெள்ளையும் ப்ளூவும் வந்திருக்கு போல ஜோக்கர் சரி பிடிச்சிருக்கா இன்னைக்கு அவுட்டோர் ஷூட் நடக்க போகும் கமராமேன் கூட்டிட்டு போறாரு பீச் சைட் பக்கம் எங்கேயாவது பழைய பங்களாக்கள் அப்பா எடுத்துருங்க முறை ஷூட் என்னப்பா எடுப்போமா இருக்கு அந்த டெனிம் கோட் ஷூட் போட்டு என்ன எனக்கு அந்த படம் ஞாபகம் வருது சீரணிங்க தான் அந்த பாட்டு ஞாபகம் வருது ரைட் ஏன்னாப்பா ஜீன்ஸ் விருப்பம் இல்லையே போடுறேன் ஒரு நாள் உங்களை போட்டு பார்த்து அழகு பார்க்கல என் பேரு செல்லத்துல கிடையாது என் பேரு செல்லத்துல கிடையாதான் சிரிப்புல மனசை வச்சுக்கொண்டே பொம்பளை கடவுள இடம் ஆட்டி இடி அவ்வளவு போகுது சோத்துல விசம்பிச்சாலும் ஒரு வார்த்தை சொல்றது இல்லையே நான் நிக்கிறேன் அப்படிதான் கேள்ல முன்னுக்கு இல்ல நினைச்சிட்டேன் பக்கத்துல இல்ல இங்க விட்டு நிக்கிறான் வச்சுட்டேன் நான் நினைச்சேன் வெளிநாடு ஆக்கணும் ரைட் சரி ஓகே அப்பா இனிமேல் மூச்சு பேச்சு வேறா ஓமோ இல்லையோ மேனேஜி பக்கத்துல தான் நீ அவா பேசுவா நாங்க பேச அனுப்புவேன் என்ன பாத்தீங்களா 70 வருஷம் அனுபவம் சும்மா விளையாட்டு சரியா ரைட் அப்ப அம்மா வந்தா கூட கொஞ்சம் மடியா கிடக்குறேன் ரைட் இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நிறைய பேர் வந்தாச்சு சரியா புரோட்டீன் பாஸ்கெட் ஃப்ரூட் பாஸ்கெட் அப்புறம் உடுப்பு வந்தது காசு வந்துச்சு கேக் வந்துச்சு யாரு கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு யாரு கொடுத்தது சதீஷ் குமாரா சதீஷ்குமாரா பேரா நான் சும்மா கேட்டேன் சதீஷ் தான் எங்க நிக்கிறார் பிரான்ஸ்ல நிக்கிறாரா பிரான்ஸ்ல என்ன பண்றாரு அங்க நிக்கலாதான் எழுதான் வேணும் சும்மா நிக்கலாம் கஷ்டம் தான் சரி அப்ப சதீஷ்குமார் தான் கொடுத்துருப்பாரு ஷூரா சரி ஆனா கொடுத்தது அவர் கிடையாது இன்னொரு ஆள் வேற யார் கொடுக்கணும் சபேஷ் அதான் இருது எத்தனை பிள்ளைகளா பாக்க 4 பேர் தேவர்கள் ஓகே 4 ஆம்பளை பிள்ளைகள் அதான் நான் ஜாக்காயிட்டேன் 2 பொம்பளை 2 ஆம்பளை பிள்ளைகள் அப்ப 2 ஆம்பளையிலும் கொடுக்க இல்ல அப்ப 2 பொம்பளை பிள்ளை வேற யார் அதாங்க நிக்குது புராஞ்சலா நிக்குது அப்ப எல்லாம் புராஞ்சலா நிக்குது எப்ப இடம் பெய்தது எல்லாம் பக்கத்துல யார் நிக்கிறது உங்களுக்கு முதல்ல மனசி மட்டும்தான் இப்ப அவன் தான் உங்களை நிக்கிறா கொடுத்து வச்சதானே மகள் என்ன அவங்க தான் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு எப்பயுமே கடைசி நேரத்துல தாய் தந்தையோட நிக்கிறது பெரிய வரம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது ஏன்னா சூழ்நிலை தான் விரும்பி போறது எல்லாருமே சூழ்நிலை வர வழி இவன் யாரு உங்களை விட்டுனாயே கதைக்கிறான் என்னோட சரி ஓகே அப்ப உங்களுடைய இந்த பொம்பளை பிள்ளை தான் வரம் கிடைச்சு அப்பா அம்மா இருக்கிற வரம்ன்றது பெரிய விஷயம் ரைட் ஆனா அவையில் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க தூரமா இருக்காங்களே ரைட் இருக்கட்டும் ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் ரைட் இப்ப 4 பிள்ளைகள்ல பெரும்பாலும் பிள்ளைகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா யாரு கொடுத்துருக்கணும் அக்கா கொடுத்துட்டு போய் யானிக்கலாம் அவங்ககிட்ட கம்ம கொண்டு கமுக்கமா இருக்கு அவ்வளவு கொடுத்துட்டு பாத்தீங்க சொல்லுங்க யாரு சர்மிளா இவட பேர் என்ன சகிலா சகிலா சர்மிளா சதீஷ் ஏனஞ்சு சானா பரம்பரையா எங்களை வீட்டுல பேர் வச்சாங்கம்மா தங்கரத்தினம் தங்கமணி தங்கராணி தங்க ரோசா தங்க மலர் தங்க லட்சுமி எல்லாம் தங்கங்க நிறைய கொட்டி பேர் கிடாக்கு அது முந்தைய ஒரு பழக்கம் இருந்தா அப்படி பேர் வைக்கிறது சரி ஓகே இப்ப அவங்க யாருமே குடிக்கல
உங்களோட பிள்ளைகள் ஒருத்தருமே கொடுக்கல. எனக்கு அந்த பேர்ல விரவம் இல்லை. இப்ப யாரு கொடுத்துருக்கீங்க? அம்மா சொல்ல மாறம்மா கொடுத்துருக்கீங்க. மகன் இல்லை. பேர் பேரணும். என்ன பேர் பேரனுக்கு? அவரும் இல்ல. ஒரு வடிவான பேரம்மா, கொஞ்சம் கோவ பேர், ஆனா அவ்வளவு சாந்தமா இருக்கு. நோ, யார் 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 இந்த பெண் தான் என்று கேட்டேன் உன்னாலே, இவளந்தன் பாதி என்று. யாரு? நாக்கி தெரிஞ்சிருக்கு. சொல்லு யாரு? சொல்ல மாட்டாங்க பேர். அவளுக்கும் தெரியாது, யோசிக்கணும். வேற தெரியாது. பிள்ளை இல்லைன்ற கொஞ்சம் பெரியா கொடுத்தால் பெரியா, வயசு சரியான கூட. மேபி அப்பா பாட ரிலேட்டிவ் வரியல்ல சொல்லலாம். ரத்த உறவு. தம்பி குமரன், ஆறு குமரன் எல்லாம் முருகனா கிடக்கு. தம்பியும் இல்ல. பெரியாள்ன்ற பெரியாள், நல்ல வடிவான பேர். ஸ்ரீ இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை. இல்ல, இந்த காசை வேண்டு நான் போ புளியா கிடக்கல ஆன்சர்லாம். எத்தனை பேர் லிஸ்ட் நின்றுட்டே போகுது. நோ, நான் அந்த பேர் வேற வேற இல்ல. பாப்பமா ஃப்ரேம் கொடுத்துருங்க. சரி, இந்த ஃப்ரேம் வாங்கி பாருங்க, மேபி அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு கொடுத்தது? அதான் கேட்டா. அதான் கேட்டா. வடிவா அவங்கள பிள்ளை கொஞ்சம் வயசு பெரிய ஆளுன்ற. அதான் கூடுதான். எவ்வளவு பெரிய ஆளவா? ஆருத்ரா சொல்லலாம். ரொம்ப கோவம், ஆனா சாந்தமா இருக்கும். குழந்தை பேர் சாந்தம் இல்ல, ஆனா பேர் கோவம். ஆருத்ரம்ன்றது கோவம் பேரு. ரைட். அப்ப ஆருத்ரா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணது. சரியா? அவதான் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்றான். தாத்தா இந்த கொஞ்சல்கள், பாட்டின கதைகள், தாத்தா இந்த பாசங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்றான். சரி, அதனால அவங்க தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிஃப்டா பார்த்து பார்த்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணது. சரியா? அப்ப யார் கொடுத்தது? சதீஷும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல. யார் கொடுத்தது? பேரப்பிள்ளை. சரி, உங்களுடைய அழகான பொம்பளை பிள்ளை தான் கொடுத்தது. ஹாப்பியா? சரி, எதிர்பார்த்தீங்களா அப்படி வரும்னு சொல்லி? இல்லையே. அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களோட பேரப்பிள்ளைக்கு? கூடி சீக்கிரம் வா பிள்ளை, இல்ல நானாவது வாரேன். அப்படித்தானே? வரத்தானே வேணும். சரி, ஹாப்பி எல்லாம் ரைட். எங்களை சார்பாக ஹாப்பி பர்த்டே பாடி நான் போயிடுறோம். சரியா? ரைட். இப்பொழுது மோதிரம் மாத்துதல் நிகழ்வு இடம்பெறும். எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்களை தெரிவியுங்கள். அதுதான் வாய மாங்கல்யம் தந்து நானேனும் மகஜீஜன ரோதனா சண்டே மத் பிரசோதயா. அங்கால தெரியாது. சரி, ரைட். பா மோதிரம் இருக்கா? காட்டுங்க மோதிரம் இருக்கா? வா வரே வா, அழகா இருக்கேனே. ரைட். அப்ப பழைய மோதிரம் எனக்கு. இந்த 2 lakhs 3 lakhs எனக்கு டீலா? மனசு மாறக்கூடாது. சரி, ஹாப்பி பர்த்டே பாடிடுமா? அப்ப நீங்க பிறகு கேக் போட்டோக்கு வெட்டுங்க. இப்ப நாங்க எங்கட சார்பா பாடிடுறோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Tata, happy birthday to you, may God bless you.